எடப்பாடி அவர்கள் டெல்லி செல்கின்றார் என்றால் இந்த கூட்டணி என்டிஏ கூட்டணி. அப்படி இருக்கிறதுல தொகுதி யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணும், எவ்வளோ சீட்டு கொடுக்கணும்ன்றது வடிவம் கொடுத்து அதை ஒரு கட்டமைப்பு உருவாக்கிக்காக தான் எடப்பாடி அவர்கள் டெல்லிக்கு போயிருக்காரு. காரணம் என்றால் பாஜக ஒரு குறிப்பிட்ட கணிசமான சீட்டு கேட்குது. ஸோ அதுதான் அவங்களுடைய ஏடிஎம்கேடைய அந்த ஏமும். அண்ணாமலைக்கு பதவிக்கு இல்லாவிட்டாலும் கொடுக்காவிட்டாலும் காட்டாத்தை தடுக்க முடியாது என்பது போல அண்ணாமலைய மனசிலிருந்து என்னென்ன வருகின்றதோ திமுகவுடைய ஊழல்களை வெளிச்சம் போட்டு இன்னைக்கு வரையும் காட்டிட்டு இருக்கிறாரு. ஆகவே தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியினர் பயப்பட ஒரு தலைவர் என்றால் அண்ணாமலையை கண்டு மட்டும்தான் பயப்படுகின்றார்கள். செந்தில் பாலாஜி என்ன சத்யமா சாவித்திரியா, கே நேரு உத்தமர் காந்தியா? மீண்டும் திமுக ஆட்சி அமைத்தால் உள்ளாட்சி அமைச்சர் யார் என்றால் ஒன்று மகேஷ் பொய்யாமல் இருப்பார். அப்படி மகேஷ் பொய்யாமல் இல்லாவிட்டால் உதயநிதி ஸ்டாலின் இருப்பார் என்பது திமுக வட்டாரத்தினுடைய தூகசமான தகவல்கள். காரணம் என்றால் இந்த தேர்தல் நெருங்குற இந்த காலத்தில் ஒரு கைதை திமுக வட்டாரத்தில் எதிர்பார்க்கலாமா? திமுக என்ன நினைக்குதுன்னா, இப்போ நீங்கள் சொன்ன கரெக்டான வார்த்தை, திமுக நினைக்கிறேன்னா எப்படியாவது நேருவை பிடிச்சி இந்த ஈடி மேட்டில் கைது பண்ணிட்டாங்களா, நமக்கு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் சிம்பாதிக்க கிரியேட் பண்ணி பாருங்கள், எங்களுடைய நல்ல ஆட்சியை பிடித்துக் கொள்ளாத மத்திய அரசு வேண்டுமென்று பொய் வழக்கு போட்டு கைது செய்ய முயற்சிக்கிறார் என்று பொய்யான கட்டுக்கதை பிம்ப கதைகளை விட்டு இதை வச்சு வெற்றி பெறலாம் என்று திமுக மனநிலை. ஆகவே தான் தாவேக்காவில் பொறுத்த வரைக்கும் விஜயனுடைய பேச்சுக்கும் ஆது அர்ஜுனா பேச்சுக்கும் வித்தியாசம் என்னவென்றால், இல்லை கூட்டணி பேசுறாங்களா இல்லையா, அவர் மறுத்திருக்கார். அவர் கூட்டணி பேசுவது உண்மை. கரூர் சம்பவத்துக்கு பிறகு அமித்ஷா அவர்களும் அண்ணன் எடப்பாடி அவர்களும் சிதம்பரம் அவர்களும் தான் தாவேக்கா தலைவர்களில் சிலர் மயிலாப்பூரில் ஒரு முக்கியமான ஒரு நபரை பார்த்தார்கள். அதன் பிறகு டெல்லிக்கு சென்றார்கள். கூட்டணி பற்றி பேசியதெல்லாம் உண்மைதான். கடைசி காலகட்டத்தில் பேசுகின்ற போது தாவேக்காவுடைய ஆஃபர் என்னென்றால் 50-50. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் VS ராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தொகுதி பங்கீடு தொடர்பாக பியூஷ் கோயல் தமிழகம் வரதா இருந்தது. ஆனால் அந்த பயணம் ரத்தாகிய நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை டெல்லியில் போய் சந்திப்பதாக தகவல்லாம் வந்திருக்கு. அவரும் டெல்லி புறப்பட்டு சென்றிருக்கிறார். அந்த காட்சியில் நம்ம ஊடகம் வாயிலாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ மறுபடியும் டெல்லிக்கு எதனால் போகிறேன் சார்? ஒரு தொகுதி பங்கீடு கூட நம்ம டெல்லியில் போய் தான் ஃபைனல் பண்ணணுமா? கேள்வி கரெக்டான கேள்வி தான். காரணம் என்ன, எடப்பாடி அவர்கள் டெல்லி செல்கின்றார் என்றால் இந்த கூட்டணி என்டிஏ கூட்டணி. அவர் இருக்கிற தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இவர் தான் தலைவர் அப்படின்னு. ஓகேங்க, என்டிஏ கூட்டணி. பட் மத்தியில் பாஜக ஆட்சி அமைக்கின்றன. அப்படி இருக்கிறதுல சில அந்த தொகுதி யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணும், எவ்வளோ சீட்டு கொடுக்கணுன்றது வடிவம் கொடுத்து அதை ஒரு கட்டமைப்பு உருவாக்கிக்காக தான் எடப்பாடி அவர்கள் டெல்லிக்கு போயிருக்காரு. காரணம் என்றால் பாஜக ஒரு குறிப்பிட்ட கணிசமான சீட்டு கேட்குது. ஆனால் அவங்க பத்திரிகை துறை ஊடகம்னா காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்ததை விட ஒரு தொகுதியாவது பாஜகவுக்கு கொடுப்போம் என்று உள்ள நிலைப்பாடு இருக்கின்றது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அன்புமணி அவர்கள் இந்த கூட்டணியில் இருக்காங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் இந்த கூட்டணியில் இருக்குதுங்க. அது பிறகு அமமுக டிடிவி தினகரன் கட்சி இந்த கூட்டணியில் இருக்குது. அப்புறம் இதர அமைப்புகள்லாம் இருக்கனால, சில இந்துத்துவ அமைப்புகளும் இருக்கனால அது ஒரு தொகுதி 2 தொகுதி என்பது கொடுக்கல, பிரச்சனை கிடையாது. பட் பாஜகவினுடைய நிலைப்பாடையும் அவங்களுடைய ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனையும் வடிவம் கொடுத்து தேர்தலை சந்திக்க வேண்டும் என்பது என்டிஏ கூட்டணியுடைய ஒரு நிலைப்பாடு. ஆகவே தான் இந்த தொகுதியை யார் யாருக்கு என்னென்ன சீட்டு கொடுக்குறான் என்று ஒரு இறுதி வடிவம் கொடுத்து டெல்லியில் சென்று உள்துறை அமைச்சர் சந்தித்து அதன் பிறகு தமிழகத்தில் என்டிஏ கூட்டணி தலைவர்களை வைத்து ப்ரெஸ் மீட்டிங் எடுத்து கூட்டணியினுடைய விதியும் தொகுதியும் இங்கு எடப்பாடி அண்ணன் அவருடைய தலைமையில் ப்ரெஸ் மீட்டிங் நடத்தி சொல்வார். பாஜக கூட்டணி தொகுதியை குறைச்சிக்கிட்டே வர்றதுக்கு என்ன காரணம்? ஆரம்பத்தில் 50ன்னு பேசுனாங்க, அப்புறம் 40+ பேசுனாங்க, இப்போ 30 இல்லை 27 நிற்கிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி கூட 30 சீட்டு தேவை தான். திமுகலேருந்து வாங்குறது ஆசை தான்.
இல்லை அவங்களே குறிப்பிடாங்க எங்கள் பலம் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி கொடுங்க அப்படின்றாங்க இல்லையா. ஆனால் பாஜக வந்து முதல்ல பேசின தொகுதிக்கும் இப்போ கடைசியில் வந்து நிற்கிறதுக்கும் காங்கிரஸ் ஈக்குவல் பண்ணி தானே கேட்குறாங்க. இல்லை காங்கிரஸ் ஈக்குவல் பண்ணிக்காரங்க ஒரு விஷயம் சார் வந்து அதிமுக என்ன நினைக்குதுன்னா வந்து பாஜகவுக்கு கொடுத்த தொகுதியிலே நீங்கள் ஒரு 75% ஜெயிச்சாலே பெரிய விஷயம். அதே போல் தான் திமுகவிலையும் காங்கிரஸுக்கு என்ன சொல்லுதுன்னா நீங்கள் கொடுக்குற சீட்டை ஏற்கனவே கொடுத்த சீட்டை நீங்கள் வாங்குங்க, நீங்கள் இதிலே நீங்கள் முழுசாக ஒரு 75% ஜெயிக்க பாருங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் அவங்களுடைய ஏடிஎம்கேடைய அந்த எய்மும், அதுதான் திமுக கூட்டணி தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கக்கூடிய எய்மும் அதுதான். ஸோ அதனால் 28-30 சீட்டு கொடுக்குறாங்க. 30 சீட்டில் குறைஞ்சபட்சம் பாஜக ஒரு 20 சீட்டிலேயாவது வெற்றி பெற வேண்டும் என்பது அதிமுகவுடைய நிலைப்பாடு அப்படி இருக்கின்றது. ஆகவே தான் அவங்க அதை சொல்கிறாங்க. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164. தொகுதி பங்கீடு தொடர்பாக பார்த்தீங்கன்னா புதுச்சேரி அரசுக்கிட்ட மோடி அவர்கள் ஆலோசனை பண்ணிட்டு வராது என் ரங்கசாமி கிட்ட நேரடியாகவே. ஸோ அங்கே என்ன மாதிரியான சூழல் இருக்குது அப்படிலாம் ஆலோசனை பண்ணுறாங்க. ஆனால் தமிழகத்தில் நேரடியாக மோடி அவர்கள் இந்த தொகுதி பங்கீட்டில் தலையிடாமல் இருக்காரு. என்ன காரணம்? பாண்டிச்சேரி அரசியல் என்பது வேறு, தமிழ்நாடு அரசியல் என்பது வேறு. பாண்டிச்சேரி அரசியலை பொறுத்தவரையும் அங்கு இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி அவர்கள் ஒரு பெரிய ஆன்மீகவாதி. கிட்டத்தட்ட அவருடைய சித்தாந்தங்கள் எல்லாமே தேசிய சிந்தனையான ஒரு சித்தாந்தம், தேசிய சிந்தனையான பாஜகவுடைய கொள்கை எல்லாமே அவர் உள்வாங்கி இருக்கிற ஒரு பெரிய நல்ல ஒரு ஆன்மீக சிந்தனையாளர். ஆகவே தான் பிரதமர் அந்த விஷயத்தில் வந்து பாண்டிச்சேரிக்கு வந்து நீங்கள் முதலமைச்சராக இருந்துக்கிடுங்க, அதுக்கு அடுத்த கட்டையை எங்களுக்கு நீங்கள் சீட்டு கொடுத்து இப்போ ஏற்கனவே இப்போ எப்படி பாண்டிச்சேரியில் கூட்டணி ஆட்சி இருக்கின்றதோ அதே போல் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலையும் பாண்டிச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் தலைமையில் இந்திய கூட்டணி மகத்தான ஒரு கூட்டணி அமைத்து வெற்றி பெற வேண்டும் என்பது பிரதமருடைய ஒரு தனிப்பட்ட ஒரு நிலைப்பாடு. ஆகவே தான் ரங்கசாமி அவர்களை மீண்டும் முதலமைச்சராக்க வேண்டும். எந்த தொகுதியுமே நம்முடைய கூட்டணியை விட்டு பிரிந்து விடக்கூடாது, சென்று விடக்கூடாது. ஆகவே இப்போது இருக்கிற சீட்டை விட அதிகமாக சீட்டுகளை வெற்றி பெற வேண்டும் என்பது இந்திய கூட்டணியுடைய நிலைப்பாடு. அந்த கூட்டணிக்கு நிலைப்பாடும் மீண்டும் ரங்கசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்ற ஒரு சிந்தனையால் தான் பிரதமர் அந்த விஷயத்தில் பாண்டிச்சேரியில் அதிக கவனம் செலுத்துகிறாரு. அதே நேரத்தில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மாநிலம். எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் இருந்தவர், அதிமுக பலமுறை ஆட்சி கட்டில் இருந்தவர்கள். ஆகவே அவருடைய நிலைப்பாட்டிற்கை மையம் கொண்டு தான் இங்கு பயணிக்க முடியும். ஸோ பாண்டிச்சேரியுடைய நிலைப்பாடும் தமிழ்நாட்டு நிலைப்பாடும் வேறு. இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா திமுக ஆட்சி அமைக்குது, அதே நேரத்தில் பாண்டிச்சேரியில் ஆட்சி அமைக்க முடியுமா? கலைஞர் முதலமைச்சர் ஆகின்ற போது கூட ஒரு முறை ஜெகத்ரட்சன் அவர்களை நீங்கள் வந்து நீங்களே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்களே முதலீடு போட்டு நீங்களே முதலமைச்சர் ஆகிடுங்கன்னு சொல்லி ஒரு அசைன்மெண்ட் கொடுத்த வரலாறும் உங்களுக்கு தெரியும். அதில் பாண்டிச்சேரியுடைய கதாபாத்திரம் வேறு, தமிழ்நாட்டின் கதாபாத்திரம் வேறு. அண்ணாமலை அவர்களை பாஜகவும் அதிமுகவும் எந்த மாதிரி இந்த எலெக்ஷனுக்கு பயன்படுத்த போகிறாங்க சார்? இதில் ஒரு வகையில் சொல்லணும், நீங்கள் நல்ல கேள்வி கேட்டுக்கீங்க. அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பாஜகவிற்கு இளம் தலைமுறைகளை வரவழைத்து திராவிட கட்சிகளின் ஊழலை வெளிச்சம் போட்டு காட்டிய தலைவர் அண்ணாமலை வருகைக்கு பிறகுதான் தமிழ்நாட்டின் பாஜகவில் மிகப்பெரிய எழுச்சி வந்துள்ளது. அந்த எழுச்சியை காரணம் என்றால் அவருக்கு பிரச்சனை என்னென்னா திமுக ஆட்சி மீது பல லட்சம் கோடிகளுக்கான ஊழல் பட்டியலை மேதகு ஆளுநர் அவர்களை சந்தித்து மனுக்கள் கொடுத்தார். அந்த மனுக்கள் கொடுக்கின்ற போது திராவிட கட்சிகள் தானே தமிழ்நாட்டில் ஆளுகின்றது, ஆகவே யார் தவறு செய்தாலும் தவறுதான் என்று அண்ணாமலை சொன்னார். ஆகவே அந்த விஷயத்தை பொறுத்தவரையும் அதிமுகவும் சரி திமுகவும் சரி அண்ணாமலை தலைவராக எங்கே பயணிக்க வேண்டும் என்பதற்கு 2 திராவிட கட்சிகளுக்கும் விருப்பம் இல்லை. காரணம் என்றால் 1967 இன்றைக்கு வரையும் திமுக அதிமுக தான் மாறி மாறி ஆட்சி அமைக்குது. இங்கு ஆட்சி அமைத்த 2 கட்சியாலும் தமிழ்நாட்டில் பேனாரும் ஓடவில்லை, பாலாரும் ஓடவில்லை. ஆனால் ஆட்சியில் இருந்து கொண்டவர்களெல்லாம் சிங்கிள் டீக்கே லாட்டரி அடித்தவர்களெல்லாம் இன்று குபேரனார்களாகவும் சீமான்களாகவும் சீமாட்டிகளாகவும் உள்ளூர்லேருந்து வெளிநாடு வரைக்கும் முதலீடு செய்து தங்கள் குடும்பத்தை வளப்படுத்திக் கொள்கிறார்கள் என்பது ஈடி காட்டக்கூடிய நிறுவனம் என்பது உங்கள்கிட்ட பதிவு சொல்கிறேன். அதனால தான் அண்ணாமலை இப்போதைக்கு இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் வரையும் பெரிய சீனில் கொண்டு வர வேண்டாம் என்ற நிலைப்பாடு அதிமுகவுடைய ஒரு மனநிலை உள்ளது. ஆகவே இதை தேசிய பாஜக இந்த சூழ்நிலையை புரிந்து கொண்டு தான் அவர்களும் செயல்படுகின்றார்கள். ஆனால் என்னதான் அண்ணாமலைக்கு பதவிக்குள்ளாவிட்டாலும் கொடுக்காவிட்டாலும் காட்டாத்தை தடுக்க முடியாது என்பது போல அண்ணாமலைய மனசிலிருந்து என்னென்ன வருகின்றதோ திமுகவுடைய ஊழல்களை வெளிச்சம் போட்டு இன்னைக்கு வரையும் காட்டியிருக்கிறாரு. ஆகவே தமிழ்நாட்டில் வந்து திமுக ஆட்சியினர் பயப்பட ஒரு தலைவர் என்றால் அண்ணாமலையை கண்டு மட்டும்தான் பயப்படுகின்றார்கள். இதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை.
செந்தில் பாலாஜிக்கு சிபிஎம் வச்சும் பார்த்தாச்சு, நேருக்கு இடி வச்சும் மிரட்டியாச்சு. ஆனால் திமுக வந்து எதுக்கும் அசைந்து கொடுக்குற மாதிரி இல்லையே. நீங்கள் எப்படி சார் மிரட்டி பார்த்தான்னு சொல்கிறீங்க? என்னங்க வந்து செந்தில் பாலாஜி என்ன சத்யமா சாவித்திரியா, கே நேரு உத்தமர் காந்தியா? தமிழறிமணியன் அவர்கள் பல மேடைகளில் பேசியுள்ளார். கலைஞர் முதலமைச்சராக இருக்கின்ற போது கே நேருவை அழைத்து, என்னப்பா மலைக்கோட்டை கோயிலை தவிர்த்து இது எல்லாமே ஆட்டை போட்டாச்சின்னு உள்ள நிலைப்பாடு செய்வழி செய்துன்னு தமிழறிமணியன் பல இடங்களில் பேசியிருக்காரு. ஆகவே ஒரு ஆட்சி என்பது எப்படி இருக்க வேண்டும்? மக்களுக்கான ஆட்சி இருக்க வேண்டும். மக்களுக்கான ஆட்சின்னு சொல்லிக்கொண்டு உங்கள் குடும்பத்துக்கு வளர்ச்சிக்கு மேற்கொண்டால் அது எப்படிங்க அர்த்தம் இருக்க சொல்லுங்கள்? கே நேருடைய மந்திரி சபையினால் தமிழ்நாட்டு மக்கள் தேனாரும் பாலாரும் ஓடியதா? கே நேருடைய ஆட்சியின் நிர்வாகத்தில் கலைஞருடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் குடும்பத்துக்கு ஏதாவது எழுச்சி இருக்குதா? ஒன்றுமே இல்லை. கே நேருவால் வாழ்ந்தவர்கள் என்றால் அவருடைய தம்பிகள், அவருடைய உறவினர்கள், அவங்க சொந்தக்காரங்க, அவருடைய பினாமிகள் தான் வாழ்ந்தாங்களே தவிர்த்து மக்களோ அரசு துறை அதிகாரியோ இந்த ஆட்சியிலோ எந்த பைசாவும் பிரச்சனை கிடையாது. அதனால தான் மீண்டும் திமுக ஆட்சி அமைத்தால் உள்ளாட்சி அமைச்சர் யார் என்றால் ஒன்று மகேஷ் பொய்யாமல் இருப்பார். அப்படி மகேஷ் பொய்யாமல் இல்லாவிட்டால் உதயநிதி ஸ்டாலின் இருப்பார் என்பது திமுக வட்டாரத்தினுடைய சூகசமான தகவல்கள். காரணம் என்றால் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் சாதாரண ஒரு டிரான்ஸ்ஃபர் கூட காசு வாங்காமல் நகராட்சி நிர்வாகத்தில் டிரான்ஸ்ஃபரே கிடையாது. ஒரு பில் கலெக்டர் டிரான்ஸ்ஃபர் 3 லட்ச ரூபா போடுறீங்க, ஒரு சானிட்டரி எஸ்ஐ டிரான்ஸ்ஃபர் 5 லட்சம் வாங்குறீங்க, ஒரு சானிட்டரி எஸ்ஓ டிரான்ஸ்ஃபர் 5 லட்சம் வாங்குறீங்க, ஒரு உதவி பொறுப்பு டிரான்ஸ்ஃபருக்கு 20 லட்சம் வாங்குறீங்க, ஒரு எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியருக்கு 30 லட்சம் வாங்குறீங்க, ஒரு எஸ்சி ப்ரொமோஷனுக்கு 1 கோடி வாங்குறீங்க, ஒரு ஸ்பெஷல் கட்டு நகராட்சிக்கு 1 கோடி வாங்குறீங்க, ஒரு ஜாயின்ட் டைரக்டர் கேரில் உள்ள மாநகராட்சி டிரான்ஸ்ஃபருக்கு 3 கோடி வாங்குறீங்க, ஒரு கூடுதல் இயக்குனர் அந்தஸ்தில் உள்ள மாநகராட்சி ஆணையருக்கு 5 கோடி வாங்குறீங்க. இப்படி 5 கோடி கொடுத்து லஞ்சம் கொடுத்து இங்கே வரக்கூடிய அதிகாரிகள் பணம் சம்பாதிக்க தானே வருவார்களை தவிர்த்து மக்களுக்காக வந்து சுக்கலாம் பரதம் சசிபண்டம் சமர்ப்பயாமி நன்னா சேமிச்சுருக்கோம் சொல்ல ஒன்றும் கிடையாது சார். முழுக்க தமிழ்நாட்டில் இந்த திமுக ஆட்சியில் ஊழலை பட்டி தொட்டி எங்கும் நீர்க்கமென நிறைக்க வைத்தது நகர்ப்புற துறையில் தான், அமைச்சருடைய துறையில் தான். அத்தனை சொந்தக்காரங்களும் தனித்தனியாக பிஏ போட்டு மோடியே மாநாட்டுக்கு வரும்போது இதை பற்றி சொல்லியிருக்காரு, நேரு பற்றி நேரடியான ஊழலை பற்றி சொல்லியிருக்காரு. அப்படி இருந்தும் இந்த தேர்தல் நெருங்குற இந்த காலத்தில் ஒரு கைதை வந்து திமுக வட்டாரத்தில் எதிர்பார்க்கலாமா? திமுக என்ன நினைக்குதுன்னா, இப்போ நீங்கள் சொன்ன கரெக்டான வார்த்தை, திமுக நினைக்கிறேன்னா எப்படியாவது நேருவை பிடிச்சி இந்த ஈடி மேட்டில் கைது பண்ணிட்டாங்களா, நமக்கு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் சிம்பாதிக்க கிரியேட் பண்ணி பாருங்கள் எங்களுடைய நல்ல ஆட்சியை பிடித்து கொள்ளாத மத்திய அரசு வேண்டுமென்று பொய் வழக்கு போட்டு கைது செய்ய முயற்சிக்கிறார் என்று பொய்யான கட்டுக்கதை பிம்ப கதைகளை விட்டு இதை வச்சு வெற்றி பெறலாம் என்று திமுகவோட மனநிலை. ஆகவே தான் இல்லை அது நேரு சிம்பத்திலாமல் ஈடுபடும். நமக்கு ஒரு விஷயம் சார், தமிழ்நாட்டில் பிரிண்ட் மீடியாவும் விசுவல் மீடியாவும் யார் கையில் இருக்குது? திமுக கையில் தான் இருக்குது. அப்போ திமுக ஆட்சியினருக்கு கட்டுப்பட்டு தான் ஊடகங்கள் செயல்படும். 90% ஊடகங்கள் திமுக ஆட்சிக்கு கட்டுப்பட்டு தான் நடக்கின்றன. அப்படி இருக்கின்ற போது அவங்களை எதிர்த்து இவர்களை ஒன்றுமே செய்ய முடியாது. இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் கொள்ளை கற்பழிப்பு வழிப்பறி ராப்பறி 420 ஸ்நாச்சிங் கிட்னாப்பிங் போன்ற ஒட்டுமொத்த சமூக வரைச்சல்களும் நீர்க்கமென நிறைந்திருக்குது. எந்த ஊடகங்களாக இதை பற்றி விவாதம் பண்ணிச்சா? திரிஷா அங்கே போனாங்க, குஷ்பு இங்கே போனாங்க, சங்கீதா அங்கே போனாங்க, இதை மட்டும்தானேங்க நிமிடத்துக்கு நிமிடம் நொடிக்கு நொடி விவாதத்தை நடத்துகிறீங்க. அப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள்லாம் நல்லது செய்யணும், தமிழ்நாட்டு மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும், தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஒரு சேதமில்லாத ஒரு மாநிலமாக உருவாக்க வேண்டும், இதற்காக நாம் பாடுபட வேண்டும் என்று எந்த ஊடகமாக சுட்டி காட்டுறதா இல்லையே. எல்லாம் விஜய குடும்பத்தை பற்றியும் அந்த குடும்பத்தை பற்றி இந்த குடும்பத்தை பற்றி ஏதாவது ஏழ்ரை கிளப்பி அதை ஈரை பேனாக்கி பேனை பெருமாளாக்கி பெருமாளை பெத்த பெருமாளாக்கி உள்ள நிலைப்படத்தானங்க ஊடகங்கள் செயல்படுகிறது. அப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது இன்றைக்கி நன்மை செய்கிறாங்களா சொல்லுங்கள்? ஒன்றுமே இல்லையே. இன்றைக்கி சென்னை மாநகராட்சி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், எந்த ரோடாவது நல்லா இருக்கா சொல்லுங்கள்? இன்னைக்கு இத்தனை லட்சம் கோடி இந்த அரசுக்கு நிதி பெற்று சொல்லுங்கள். இதுவரைக்கும் இன்றைக்கி ஏதாவது இது என்ன செயல்பட்டாங்க சொல்லுங்கள்? வெள்ளரிக்கை கொடுக்க தயாராக சொல்லுங்கள். இதே பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியில் சாதாரண 10 கோடி 12 கோடி ரூபா பட்ஜெட்டை போட்டு எவ்வளோ சிறப்பாக செயல்பட்டாங்க. அவர் போட்ட திட்டம் தானங்க இன்றைக்கி எவ்வளோ ஒரு டேம்கள் இன்றைக்கி இருக்குது, நீர் தேக்கங்கள், டேம்கள், விவசாயங்கள், பள்ளிக்கூடங்கள்லாம் இருக்குதா இல்லையா? ராஜாஜி போட்ட 6000 கல்வி கூடங்களை மூடிய கல்விக்கூடங்களை திரும்பவும் நிதிகளை ஏற்படுத்தி கொண்டு பள்ளிக்கூடம் திறந்தாரே காமராஜர். அந்த காமராஜர் எங்கே? இன்றைக்கி உலக வங்கியில் பல லட்சம் நிதிகளை வாங்கி ஒரு குடும்பம் கொள்ளையடிப்பது எங்கே சார் சொல்லுங்கள்? அப்போ இவர்களாக தமிழ்நாட்டை வாழ வைக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாமே தெரியும். தமிழ்நாட்டு மக்களில் 60% மக்கள் இந்த ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் நினைக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் உள்ள அரசு ஊழியர்களில் 3ஆம் கேடர் 2ஆம் கேடர் அதிகாரிகள்லாம் எப்படி இந்த ஆட்சியை ஒழிக்க நினைக்கிறார்கள். ஆனால் எதிர்க்கட்சி வரிசையில் திமுக ஆட்சியுடைய ஊழல்களை எதிர்ப்பான
நிலைப்பாடுகளை உருவாக்கி அது மக்கள் மத்தியில் சென்று ஓட்டு வங்கியாக்க உருவாக்குறதுக்கு எதிர்க்கட்சிகள் இதுவரையிலும் யாரும் பெருசாக ஒன்றும் செயல்படவில்லை. இதுக்கும் சில உள்ளடிகள் இருக்கின்றது. அதை நான் வெளிப்படையாக சொல்ல முடியாத சூழ்நிலையில் உள்ள காரணத்தில் தான் நான் உங்கள்கிட்ட சொல்லாமல் இருக்கிறேன். டிவிகே உடன் எந்த கட்சியும் கூட்டணி பேசவில்லை, எப்படி பேசுவது எல்லாமே ஒரு பொய்யான வதந்தி அப்படின்னு விஜய் அவர்கள் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வச்சிருக்காரு. ஆனால் அதற்கு முந்தைய நாள் பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா அவர்கள் நமக்கு 90 தொகுதி தருவதாகவும் 2.5 வருடங்கள் முதல்வர் பதவி கொடுப்பதாகவும் ஒரு ஆஃபர் நம்ம தலைவருக்கு பேசப்பட்டது. ஆனால் அதெல்லாம் இல்லை, தலைவர் மறுத்துட்டார் அப்படின்னு ஒரு தகவல் அவரே சொன்னார். ஸோ இவங்க ஒரு பேசுகிறேன்டா, இவங்க பேசினாருன்னு சொல்கிறாரு. இதுக்குள்ளே ஒரு கட்சிக்குள்ளே ஒரு முரண் இருக்குல்ல. இதே கேள்வி நான் சொல்கிறேன். திமுகவில் எத்தனையோ அமைச்சர்கள் தான் ஒரு அமைச்சர் என்ற நிலைப்பாடு கூட மறந்து கேவலமாக பொதுமக்கள் முன்னிலை எவ்வளோ சித்தரித்து ஆபாசமான பேசியிருக்காங்க. தாசி என்றும் ஓசி என்றும் லிப்ஸ்டிக் என்றெல்லாம் பேசியிருக்கிறாங்க. அதே போல் எதிர்க்கட்சி வரிசையில் அதிமுகவில் கூட முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகன், திண்டுக்கல் சீனிவாசன்லாம் இரட்டை அர்த்தத்தில் பேசி மன்னிப்பு கேட்ட வரலாறும் இப்போ நடந்த வரலாறு தான். தாவேக்காவில் பொறுத்த வரைக்கும் விஜயனுடைய பேச்சுக்கும் ஆதவ அர்ஜுனா பேச்சுக்கும் வித்தியாசம் என்னவென்றால், இல்லை கூட்டணி பேசுனாங்களா இல்லையா, அவர் மறுத்திருக்கார். அவர் கூட்டணி பேசுவது உண்மை. கரூர் சம்பவத்துக்கு பிறகு இந்த கட்சி டோட்டலாகவே ஆமையை கவுத்திப்பட்ட மாதிரி படுத்துக்கிட்டாங்க. அந்த நேரத்தில் அமித்ஷா அவர்களும் அண்ணன் எடப்பாடி அவர்களும் சிதம்பரம் அவர்களும் தான் இங்கே நடந்த நிகழ்ச்சியும் நடந்த நிலைப்பாடும் இதற்கு காவல்துறையும் பாதி பொறுப்பு உள்ளது என்பதை நியாயப்படுத்தி பேசிய போதுதான் தாவேகா தலைவர்களில் சிலர் மயிலாப்பூரில் ஒரு முக்கியமான ஒரு நபரை பார்த்தார்கள். அதன் பிறகு டெல்லிக்கு சென்றார்கள். கூட்டணி பற்றி பேசியதெல்லாம் உண்மைதான். கடைசி காலகட்டத்தில் பேசுகின்ற போது தாவேகாவுடைய ஆஃபர் என்னென்றால் 50-50 2.5 வருஷம் நாங்கள். ஆமாம், இந்த 50-50 என்பது இந்தியாவில் ஃபர்ஸ்ட்டு 2.5 ரெண்டாவது 2.5 அது எப்படியோ அது அப்புறம் 50-50 என்பது இந்தியாவுடைய நிலைப்பாடு சொல்கிறேன். மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியும் பிஜேபியும் 50-50ன்னு பேசினாங்க. அந்த 50-50ல் முதல் கட்டத்தில் மாயாவதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தாங்க. அதாவது 60% மாயாவதி முதலமைச்சராக இருந்தபோது அமைச்சர் படையில் 60% அவர்களுக்கும் 40% பிஜேபிக்குன்னு ஓகே பண்ணி உடன்பாடு பண்ணாங்க. 50-50 தான். அந்த 50-50 2.5 வருஷம் மாயாவதியை முடிஞ்சோடனே கவுத்துட்டாங்க. சீட்டை கேட்டும்போது அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி கவுத்துட்டாங்க. அடுத்தது மகாராஷ்டிரா மாநிலத்திலையும் சிவசேனாவும் பாஜகவும் கூட்டணி வைத்து 50-50ன்னு சொன்னாங்க. சிவசேனா 2.5 வருஷம் ஆட்சி அமைச்சாங்க. அப்புறம் தரமாட்டேன்னு சொன்னாங்க, கவுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு தமிழ்நாட்டிலையும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் பிஜேபியும் உஷாராக இருக்கின்றது. இதே மாதிரி நிலைப்பாடு தாவேக்காவும் வந்துடக்கூடாது என்பது தான் தாவேக்காவும் உஷாராக இருக்கின்றது. ஆகவே இந்த 50-50 பேசலாம் உண்மைதான், அதில் மாறுபட்ட கருத்தில் கிடையாது. விஜய் அவர்கள் எப்படி பேசலன்னு சொல்ல காரணம், ஒரு தலைவர் என்ற அடிப்படையின் கீழ் வரும்போது மேடை பேசும்போது அந்த கட்சி தொண்டர்களுக்கு குழப்பம் வந்துடக்கூடாது, ஓட்டு போடக்கூடிய மக்களுக்கும் குழப்பம் வந்துடக்கூடாது. அப்போ குழப்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமானால் நாங்கள் எது பற்றியும் பேசலை, தாவேக்கா தனியாக நிற்கும் என்ற நிலைப்பாடு விஜயுடைய மனநிலை. காரணம் என்னவென்றால், இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இளம் தலைமுறைகள், அதாவது உங்கள் ஸ்டைல் எப்படின்னா பிசிலடிச்சாங்க குஞ்சுங்கள்னு வச்சுடுங்களேன். கலைஞர் சொன்னால இந்த எம்ஜிஆர்கிட்ட இருக்கிற ஆளுக்கெல்லாம் பிசிலடிச்சாங்க குஞ்சுங்கள்னு சொன்னாங்க அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது. அதுபோல் அன்றைக்கி இளம் தலைமுறைகள் பெரும்பாலும் என்ன நினைக்கிறாங்கன்னா, 2 திராவிட கட்சியும் வேண்டாம், புதுசாக ஒரு ஆள் வரட்டுமே. அப்போ புதுசாக ஒரு ஆள் இன்றைக்கி விஜயா கூட இருந்துட்டு போட்டுமே என்ன. திமுகவில் உள்ள அமைச்சர்களில் சில அமைச்சர்களுடைய வீட்டில் பேரன் பேத்திகளே தாத்தா நாங்கள் பிசிலுக்கு தான் போடுவோன்னு உள்ள விவாதமும் பல குடும்பத்தில் பிரச்சனை உள்ளது. ஆகவே வீட்டுக்கு ஒரு பிசில் உள்ளது என்பதையும், வீட்டுக்கு ஒரு குக்கர் சத்தம் கேட்கறது போல் வீட்டுக்கு ஒரு பிசில் சத்தம் கேட்கின்றது என்பதும் தமிழ்நாட்டுடைய இன்னைக்கு யதார்த்த நிலைமை. இதெல்லாம் நீங்கள் டக்குன்னு இதெல்லாம் கடந்து போக முடியாது. தமிழ்நாட்டு அரசியல் சூழ்நிலைகள் இன்றைக்கி என்னென்னா, ஒருங்கிணைய வேண்டும் என்றால், அதாவது திமுக வீழ்த்த வேண்டும் என்று ஒரு ஒற்றை நிலைப்பாடு வந்தால், தாவேக்கா என்டிஏ கூட்டணியில் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் நிச்சயமாக திமுக 30 சீட்டு மேலே தாண்டாது. ஆமாம், 30 சீட்டு மேலே தாண்டி என்டிஏ கூட்டணி 200 சீட்டுக்கு மேலே கைப்பற்றும். ஆனால் இவருடைய பிரிவினை இருக்கின்ற காரணத்தினால்தான் திமுகவுக்கு என்ன ஒரு தன்னம்பிக்கை இருக்குன்னா, ஆட்சி இருக்கின்றது, அதிகாரம் இருக்கின்றது. இந்த ஆட்சி வர வேண்டும் என்று கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட உயர் அதிகாரிகள் கங்கணம் கட்டி கொண்டு இரவு பகலாக வேலை செய்கின்றார்கள். இதெல்லாம் நிலைப்பாடு செய்கின்ற போது அவர்களுக்கு சாதகமாக அரசு இயந்திரம் தமிழகத்தில் உள்ளது. இந்த அரசு இயந்திரத்தில் யார் யார் செயல்படுகின்றார்கள் என்பது மத்திய பாஜகவும் இதை பற்றி தெரியாது, அதிமுக ஆட்சியில் இருக்கிற தலைவர்களும் இதை பற்றி தெரியாது. இவர்கள் தெரிந்தவர்களெல்லாம் முதலமைச்சரிடம் அபிஷியல் பிஆர்ஓவாக இருந்து செயல்பட்டார்கள் அல்லவா, நம்முடைய ககன்சிங் திக்பேடி, ராதாகிருஷ்ணன் அவர்கள், தீராஜ்குமார், அமுதா போன்றவர்கள் தான் லிஸ்ட்டு கொடுத்தவங்களாம் மாற்றுங்கன்னு அது மாற்ற தான் போகிறாங்க. நான் உடனே சொல்கிறேன், ஒரு ஆட்சி முடிகின்ற போது அந்த ஆட்சியில் உள்ள தலைமையை ஐஏஎஸ் அதிகாரி ஐபிஎஸ் மாற்றுவாங்க.
இந்த திமுக அரசு ஏன் மாற்றலை தெரியுமா? எப்படியாவது தேர்தல் ஆரம்பிச்சுட்டாங்களா, எதிர்க்கட்சி புகார் கொடுப்பாங்க. எதிர்க்கட்சிக்கு யாராரா மனசுக்கு தென்படுதோ அதெல்லாம் தேர்தல் ஆணையத்துக்கு புகார் கொடுக்கும்போது அவங்கள வரையும் மாற்றுவாங்க. மாற்றிட்டு போட்டுமே, மற்ற அதிகாரி இருக்கிறாங்கல்ல, இதில் எவ்வளோ உள்ளடி இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். இதையும் அதிமுகவுடைய தலைமையோ அல்லது பாஜக தலைமையோ இதை உள்வாங்கல. அவங்கெல்லாம் இப்போ பாஜக பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்துத்துவ சிந்தனை, தேச சிந்தனை. ஆனால் இங்கே திமுக என்ற ஆட்சி உள்ளுக்குள்ளே எந்த அளவுக்கு ஊழல் இங்கே ஊழல் வந்து கரை புரண்டு ஓடுகின்றது அவரால் பெருசான்னு கண்டுபிடிக்க முடியாது. இப்போ எங்களை மாதிரி ஆளுகளுக்கு தான் தெரியும். நாங்களும் என்ன பண்ணுவோம், எல்லாம் சொல்லிட்டு முடியுமா சொல்லுங்கள். ஆக இதுதான் தமிழ்நாட்டினுடைய என்ன யதார்த்தமான சூழ்நிலைகள். திமுகவிடம் அரசு இயந்திரம் உள்ளது. திமுக தமிழ்நாட்டிலே அரசு இந்தியாவுடைய வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு திமுக இந்த முறை பணத்தை அடித்து குமிச்சு ஊழல் கரை புரண்டு இருக்குது. இந்த பணத்தை வைத்து தான் தேர்தல் சந்திக்க போகிறோம் என்பது என்னுடைய நிலைப்பாடு. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பதிவுக்கு நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164